கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நம்மளுடைய கிரிக் டைம்ல பயோகிராஃபி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பிளேயருடைய பயோகிராஃபி அப்படிங்கிறது வீக்லி பார்க்க போறோம். ஸோ எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பத்தி பேச போறோம். அதுவும் கரெக்டா ஐபிஎல் உடைய ஃபைனல் டைமிங்ல பேச போறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டங்கள் அப்படிங்கிற வரதுதான். ஆனா அப்படி கஷ்டம் வரும்போது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பாத் கரெக்டா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் உலகையே ஆளலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த மனுஷன் தாங்க. ஸோ அவருடைய மிடில் ஃபிங்கர் கட்டானப்ப கூட, அவங்க தாய் கேன்சரால இறக்குறப்ப கூட இந்த உலகத்தையே ஆள்வேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு தூரம் போராடி டீமுக்குள்ள வந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய கோட் கேப்டனா எப்படி வளர்ந்து நிக்கிறாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மே 8ஆம் தேதி 1993 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு தான் கதையுடைய ஹீரோ நம்மளுடைய பேட்ரிக் ஜேம்ஸ் கமின்ஸ் அவர் வந்துட்டு பிறக்கிறாருங்க. ஸோ மொத்தமா அவங்களுடைய ஃபேமிலியில 5 பேர், அக்கா தங்கச்சி தம்பி அதெல்லாம் சேர்ந்து மொத்தமா 5 பேர். ஸோ 5 பேர்ல நம்மளுடைய கமின்ஸ் ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து சும்மா துருன்னு இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ கிரிக்கெட் அதெல்லாம் எப்படி இருந்து பார்க்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. ஆனா பயங்கரமா விளையாடுவாராமா. காலையில ஒரு 3 வயசு இருக்கும்போது எங்கேயோ கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டா வீட்டுக்கு வரைக்கும் லேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ சின்ன வயசுலயே அந்த ஒரு விதை அப்படிங்கிறது அவருக்குள்ள இருந்திருக்கு. அப்படி எதிர்ச்சியா சிப்ளிங்ஸ் கூட, அதாவது அவங்க அக்கா தங்கச்சி கூட எல்லாரும் கூடயுமே விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அக்கா மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்து விட்டுறாங்க. ஸோ கவனக்குறைவால வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும். நம்மளுடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது பேபி கமெண்ட்ஸ் 3 வயசு இருக்கக்கூடிய நம்ம கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கதவு ஓரமா அவருடைய கை விரலை வச்சிருக்காரு. ஸோ கரெக்டா அவங்க அக்கா கதவை க்ளோஸ் பண்ண அந்த விரல் அப்படியே துண்டாயிடுச்சு அப்படின்னா முழு விரலும் போகலைங்க, நடு விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா கட் ஆயிடுச்சு. பொதுவா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃபிங்கர்ஸ் தான். அதுலயும் ஆள்காட்டி விரலும் அந்த நடு விரலும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்விங் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த பேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவா பெருசா தெரியாது, பட் எனக்கு அந்த 2 விரல் ரொம்ப முக்கியங்கிறது மட்டும் தெரியும். ஆனா கமின்ஸுக்கு அந்த ஒரு சென்டர் விரல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது. டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலா கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு அது வெட்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப முக்கியம் அவருடைய முதல் 2 விரல்கள் தான். ஸோ அதுல கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர் இவருக்கு இல்லைனா கூட அழகா இருக்கக்கூடிய விரலை வச்சு யூஸ் பண்றதுனால தான் அவருடைய ஸ்கில் எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சின்ன வயசுல இவருக்கு பிடிச்சது பேட்டிங் தான். நாம யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ கிரிக்கெட் அப்படின்னாலே பேட்டை தான் நம்ம எடுத்து நிற்போம். ஸோ அதே மாதிரி இவர் பயங்கர ஹைட் அப்படிங்கிறதுனால ஈஸியா எந்த மாதிரி லென்த்தா இருந்தாலும் நான் பிக் பண்ணிடுவேன். ஸோ பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பவுலிங் மேல எனக்கு ஆசை வரக்கு காரணம் பிரெட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பொதுவா ஆஸ்திரேலியானாலே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், இந்தியானாலே ஸ்பின்னர்ஸ் தான். இந்தியா எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கா ஃபாஸ்ட் பவுலிங் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர் நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது, நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா பிரெட்லி தான். அவர் தான் அவருடைய ஐடில். ஆமா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நான் பேட்டிங்கை விட்டுட்டு பவுலிங் மேல ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ விரல்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தா கூட எனக்கு பெருசா வந்துட்டு அது எனக்கு பெருசா ஒரு குறையா தெரியவே கிடையாது. ஸோ அவரை பார்த்து பழகினால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஆல்ரவுண்டரா பேட்டிங்கும் ஒரு அளவுக்கு சின்ன வயசுல எனக்கு பேட்டிங் மேல ஆசை இருந்ததுனால பேட்டிங் பண்றேன், அவர் மேல ஆசை இருந்ததுனால பவுலிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் லீக் ஸோ அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டீமுக்காக செலக்ட் பண்றாருங்க. ஃபைனல்ல டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்திலேயே ஆஸ்திரேலியன் டீம்ல இடமும் கிடைக்குது. ஆனா பேட் கமின்ஸ் எப்ப இருந்தோ இருக்காருங்க. 2014 கேகேஆர் டீம்ல பாத்திருப்பீங்க, 2015 வேர்ல்ட் கப் டீம்ல பாத்திருக்கீங்க. ஆனா அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஸோ இந்தியன் டீம்ல இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், சூரியகுமார் யாதவ், ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்ஜுரி தான். ஒரு சின்ன இன்ஜுரி வந்தாலும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு டிசப்பியர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி தாங்க இவருக்கு பயங்கரமான இன்ஜுரி. ஒவ்வொரு பக்கம் மாறி காலு முதுகு அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு டோர்னமெண்ட் தான் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா 2017 அப்புறம் அவருடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தொடர்ந்து ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சாரு. அதுக்கு காரணம் மிகப்பெரிய ஒரு போட்டியில மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு இன்ஜுரி ஆவாரு. ஸோ அவருக்கு பதிலாக இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஆஸ்திரேலியன் டீம்ல மிகப்பெரிய இடத்தையே சீல் பண்ணிட்டாருன்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் 2019 டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 20 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. கேகேஆர்ல நல்லா விளையாண்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேமை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு பண்றாரு. ஸோ அதுதான் மக்கள் மத்தியிலையும் சரி கடவுள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய பேரையே
அவருக்கு வாங்க கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2020 கோவிட் டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மக்களுக்கு அமௌண்ட் இல்லாமல் ஃபண்ட் ரைசிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரதமருடைய திட்டத்துக்கு அமௌண்ட்டும் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்துட்டு கொடுக்க முன் வரல. ஸோ ஏகப்பட்ட கிரிக்கெட்டர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எல்லாம் பண்ணலைங்க. ஒரு சில பேர் பண்ணாங்க, சைலண்டாக கூட பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஆனால் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கேகேஆரில் ஆடிட்டு இருக்காரு. வெளிநாட்டு வீரருங்க, இந்தியாவுக்காக டொனேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ தூரம் பேசப்பட்டதுன்னு சொல்லணும். ஸோ ₹1 ₹2 கிடையாதுங்க, $50,000. ஸோ நம்ம மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 41 lakh அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அவ்வளோ வருது. அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் க்ரோர்ஸ் கணக்கிலலாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கல. இப்போ தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் இவ்வளோ அமௌண்ட்ஸ் வருது. ஸோ பார்த்தோம்னா அப்போவே அவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் வந்து இருந்துட்டு போனான்ல, விளையாண்டன்ல. ஸோ அதனால அந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறனோ அதே மாதிரி இந்தியாவும் என்னுடைய ஹோம் தான். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ நான் எல்லாருக்குமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக $50,000 அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி இருக்காருங்க பேட் கமின்ஸ். அதுதான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அதுல இருந்து அவருடைய லைஃபும் மாற ஆரம்பிச்சது. நிறைய டொனேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ மேக்ஸிமம் அவர்கிட்ட இந்த கோபமே வராது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு போய் பார்ப்பாரு, கேன்சர் பேஷண்ட் எல்லாம் மீட் பண்ணுவாரு. ஏன் இவர் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு யார முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்துவாருங்க. மேக்ஸிமம் கோவமெல்லாம் நீங்க பட்டு பார்த்திருக்கவே முடியாது. ஸோ பெருசா ஒரு சின்ன வார்த்தை அப்படிங்கறத விட்டுட்டாரு. இவ்வளவு பெரிய இந்தியன் கிரௌட் முன்னாடி நீங்க எப்படி விளையாட போறீங்கன்னு கேட்டப்போ அந்த கிரௌட் எல்லாம் சைலண்டா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்ததுக்கப்புறம், விராட்டுடைய விக்கெட்டை வேர்ல்ட் கப் ஃபைனல் எடுத்ததுக்கப்புறம் கூட அவ்வளோ பெருசாக குதிக்கல. ஸோ தொடர்ந்து அவருக்கு கேப்டன்சி வாய்ப்பு அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அமைச்சு கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியன் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஏகப்பட்ட டிராஃபி அடிக்கிறாரு. முதல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அடிச்சாருங்க. ஸோ இந்தியாவை வீழ்த்தி தான். ஸோ அடுத்தது வேர்ல்ட் கப்பை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அடிச்சாரு. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வீழ்த்தி தான். ஸோ அடுத்ததான் ஐபிஎல்ல எஸ்ஆர்எச்சுக்கு கேப்டனாக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஃபைனல் நடந்து முடியல. கேகேஆரை பீட் பண்ணி எஸ்ஆர்எஸ் அடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் வந்தது அப்படிங்கிறது மேசிவான ஒரு விஷயங்க. ஸோ இதோட பேட் கமின்ஸோட வீடியோ முடிஞ்சான்னு கேட்டா ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்வேன். ஸோ ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸோடைய மதர் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கேன்சர் பேஷண்ட் எல்லாம் போய் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா லாஸ்ட் வேர்ட் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீ இந்த உலகத்தையே ஆள போற, ஸோ நீ போ இந்த உலகத்தை எடுத்துக்கோ, ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணு, ஸோ நீ உன்னுடைய கேமை பர்ஃபெக்டா ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை ப்ரோ டுக் இட் சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு செம்ம சீரியஸாக எடுத்துட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெருசாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காம, ரொம்ப கத்தாம, செலிப்ரேட் பண்ணாம நீட்டாக கேம் ஆடிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அதை தாண்டி கதை அதோட முடியல. எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்தந்த மக்களை பார்க்கறது, சின்ன சின்ன டொனேஷன் பண்றது, மக்களை திருப்திப்படுத்துறது, ஸோ ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறது, ஸோ சின்ன சின்ன ரசிகர்கள், ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு. என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஸோ இப்போ கூட ரீசெண்ட் டைம்ல நிறைய ஸ்கூல் போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ டொனேஷன் பண்ண தான் சொல்றாங்க. பட் நம்ம தெரியாம அதை பத்தி பேசக்கூடாது. டொனேஷன் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அவரு இவ்வளோ பெரிய டைம் ஒதுக்கி, எவ்வளோ பெரிய ஆள், ஸோ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், ஸோ ஐபிஎல் உடைய மோஸ்ட் செகண்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சிருக்காரு. அவர் நினைச்சா இந்த ஃப்ரீ டைமை மற்ற பிளேயர்ஸ் மாதிரி பீச்லயோ எங்கேயாவது ஹோட்டல்லையோ படம் பார்த்துட்டோ செலிப்ரேட் பண்ணிட்டோ போயிடலாம். ஆனால் ஸ்கூலுக்கு போய் ஒரு சின்ன சின்ன மக்களாக நின்று ஸோ மெனக்கெட்டு சின்ன பசங்களுக்கு பவுலிங் எல்லாம் போட்டு பேட்டிங் எல்லாம் விளையாடி வேணும்னே அவுட் ஆகி அவங்கள சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய பேட் கமின்ஸ் இன்னும் ஏகப்பட்ட வெற்றிகளை குவிப்பாரு அப்படிங்கிறதுல சத்தியமா மாற்றம் கிடையாது. ஸோ இது பேட் கமின்ஸ் உடைய இயரா அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ எத்தனை பேருக்கு பேட் கமின்ஸ் பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் யாராவது எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கு அப்புறம் வந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்களா இல்லை லூஸ் பண்ணிட்டாங்களா, அப்படியே இருந்தாலும் பேட் கமின்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.